சார் 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 என்ன சார்ச்சு சார் என்ன சார்ச்சு? என்னோட பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லு. உன் பையன் அவளை எங்க கூட்டு போனா சொல்லு, இல்லன்னா கொன்னுடுவேன். உங்கள மாதிரி இருக்கிற ஏழை நாய்ங்க பணக்கார வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எங்க வீட்டு பொண்ணையே தூக்கிட்டு போறீங்களா? உங்கள மாதிரி ஆளுங்க என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அழுக்காக்குவீங்க. நான் அதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? என் பொண்ணு எங்க சொல்லு, சொல்றா. நீங்க என்ன பேசுறீங்க சார்? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடிக்கிறியா? வேலை விஷயமா வெளியூர் போறேன்னு மான சொல்லிட்டு போனா. அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. உங்க பொண்ணை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன நம்புங்க சார். திரும்பவும் போய் சொல்றியா? எங்கிட்ட போய் சொல்றியா? ஒண்ணு இந்த கடையை அடிச்சு உடைங்கடா. நல்லா கேட்டுக்க, நான் இப்போ உனக்கு சாபம் கொடுக்குறேன். உன்னோட 7 தலைமுறையை நான் அழிச்சிடுவேன். ஐயா, பிரியாமாவை பத்தி நியூஸ் வந்திருக்கு பாருங்க. நாங்க தான் பிரேம் கமாண்டோ. மானவ் பிரியா மாதிரி கஷ்டப்படுற காதல் ஜோடிகளை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்கள பாதுகாக்கிறது எங்க வேலை. சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. கல்யாணமா? இந்த பிரேம் கமாண்டோ யாருன்னு கண்டுபிடிங்க. ஓகே சார். இந்த இடம் எவ்வளவு அமைதியா இருக்குல்ல. அப்பா பத்தியும் பயப்பட வேணாம், சட்டத்தை நினைச்சும் பயப்பட வேணாம். இங்க நம்ம நிம்மதியா இருக்கலாம். இதெல்லாம் வெறும் ஆரம்பம் தான். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி மேரேஜ் சர்டிஃபிகேட் கிடைச்சிட்டா போதும். அதுக்கப்புறம் நாம இங்கேருந்து டெல்லிக்கு போயிடலாம். அங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன்கிட்ட பேசி நான் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் எங்க இருக்கோம்னு யாருக்குமே தெரிய வராது. நீ எனக்காக இவ்வளவு பண்ணியா? இதுக்கு gift கொடுத்து தானே ஆகணும் ஹீரோ. கரெக்ட் தான். அப்புறம் உங்களோட ஆதார் கார்டை எனக்கு கொடுங்க. கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணணும்ல. சரி. உங்க வீட்டு சாப்பாடு அளவுக்கு இது டேஸ்டியாலாம் இருக்காது. ஆனா காதலுக்காக இது கூட தியாகம் பண்ண மாட்டீங்களா? இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. நாங்க காலையில இருந்து ஓடிக்கிட்டே இருக்கோமோ, அதனால தான் சாப்பிடல. அதனால சாப்பாடு பார்த்ததும் பசி எடுத்துருச்சு. புரியுது. இந்தாங்க. சரி, சாப்பிடுங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் பொண்ணுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைப்ப? அவ ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை, பெரியவளாயிட்டா. அவளுக்கு பிடிச்சவனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவளுக்கு முழு உரிமை இருக்கு தெரியுமா? ஒருவேளை நீங்க அவளை ஏதாவது கட்டாயப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு எதிராக சட்டப்படி ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். ஏய், இந்த சட்டத்தோட பேரை சொல்லி வேற யாராவது மிரட்டு. ஒழுங்கு மரியாதை என்னோட பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லி. இல்லனா என்ன என்ன பண்ணுவீங்க நீங்க? யாரோட உயிர் எடுப்பீங்க? என்ன பத்தி கவலைப்படாத நிறுத்துங்க. நான் மாணவ கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன். உங்க இஷ்டப்படிலாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்பாவே எதிர்த்து பேசுறியா? அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? இங்க இருந்து போயிடுங்க. முன்னா. ஏய், இதுக்கப்புறம் என்னோட பொண்ணு செத்து போயிட்டான்னு நினைச்சுக்கிறேன். இனிமே இந்த சூரஜ் சுக்லாக்கு வாரிசே கிடையாது. வேணாம் வேணாம். அந்த கடவுள் தயவால நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். எங்க கடவுள் நீங்க தான் சார். நீங்க மட்டும் எங்களுக்கு உதவி பண்ணலன்னா கொஞ்ச நாள் எங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்காது. உங்களை மாதிரி பசங்களுக்கு உதவி பண்றது தான் எங்களோட கடமை. நாங்க இதுவரைக்கும் 150 கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். அதுல நீங்களும் ஒருத்தர். போங்க, போய் சந்தோஷமா வாழுங்க. அப்புறம் ஏதாவது பிரச்சனைனா பிரேம் கமாண்டோ இருக்குறங்கிறதையே மறந்துடாதீங்க. எங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க, எவ்வளோ அன்பு காட்டுறாங்க பார்த்தீங்களா? ஜெயதேவ் சார், நீங்கள் எப்படி இவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிங்களோ அதே மாதிரி
எங்களுக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருங்களேன். பண்ணிடலாம் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் காசு தேவைப்படுது. இன்னும் 40,000 ரூபாய் தேவைப்படுது. சரி, நான் காசுக்கு ஏற்பாடு பண்றேன். சரி, அப்படின்னா நான் சீக்கிரமா டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்றேன். மனோ, இன்னும் நீ எங்க இருந்து காசு கொண்டு வருவ? என் அண்ணன் பக்கத்துல தான் வேலை செய்றான். நான் அவன்கிட்ட கேட்டு பார்க்கறேன். இங்க பாரு, நான் என்னோட இந்த காதலுக்காக நான் இப்ப என்ன வேணா பண்ணுவேன். ஏய், உன்னோட வருங்கால மாமனார் உன்னை ஃபாலோ பண்ண ஆள் அனுப்பியிருக்காரு. உன்னால இனி வெளியவே போக முடியாது. அதனால இந்த வீட்லயே இருந்து வேலை செய்யறது தான் உனக்கு நல்லது. உள்ள இருக்க ரூமையும் டாய்லெட்டையும் நல்லா க்ளீன் பண்ணிரு. இந்த தொடப்பத்தை எடு. சமையல் அறையில அந்த பொண்ணு எதை தீச்சிட்டு இருக்கான்னு தெரியல. உன் பொண்டாட்டி ஒரு வேஸ்ட். யாராச்சும் இப்படி சமைப்பாங்களா? இப்படியா குழம்பு வைப்ப? நீயும் உன் லவ்வரும் இதத்தான் சாப்பிடணும். ஆனா நான் வேணும்ல பண்ணல. பெரிய புத்திசாலி மாதிரி என்கிட்ட பேசாம ஒழுங்கா போய் வீட்டை க்ளீன் பண்ணு. போன்னு சொன்னேன். ஜெயதேவ் சார், நாங்க இங்க வந்து 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. மத்தவங்கள்ட்ட இருந்து பணத்தை கடன் வாங்கி உங்ககிட்ட கொடுத்தேன். என் வேலை முடிஞ்சிடும்னு நினைச்சேன். ஆனா எங்க கல்யாணம் இன்னும் ரெஜிஸ்டர் ஆகவே இல்ல. இன்னும் நாங்க எவ்வளவு நாள் காத்துட்டு இருக்கணும்? இது சின்ன பசங்களோட விளையாட்டு கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் டைம் ஆகும். ராப்பகலா நான் உங்க வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஒன்று தெரியுமா? உன் மாமனார் உனக்கு எதிராக எஃப்ஐஆர் கொடுத்துருக்கான். இப்போ போலீஸ்காரங்களை வேற பார்த்துக்கணும். சரி, உனக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லைல்ல? நாங்க உன்னோட எல்லா காசையும் திருப்பி கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் நீங்க இங்கிருந்து கிளம்பிருங்க, சரியா? இங்க பாருங்க ஜெயதேவ் சார், நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் எதுக்காக சீக்கிரமா முடிக்க சொல்றேன்னா, அடுத்த வாரம் லக்னோல மொபைல் சர்வீஸ் கம்பெனில ஒரு இன்டர்வியூ இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க புரிஞ்சுக்கங்களேன். அடாடா, இந்த குட் நியூஸை நீ எங்ககிட்ட சொல்லவே இல்லை. வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் 2 குட் நியூஸ் கிடைக்க போகுது. ஒன்று உன்னோட வேலை, அதுக்கப்புறம் உனக்கு நடக்க போகிற கல்யாண ரிஜிஸ்ட்ரி. அது இன்னும் 2 நாளில் முடிஞ்சிடும். வாங்க வினோத் சார், வாங்க வாங்க வாங்க. வாழ்த்துக்கள் ஜெயதேவ் சார். இப்பெல்லாம் எந்த சேனலில் வச்சாலும் உங்களை பற்றி தான் புகழ்கிறாங்க. இந்தியாவில் மட்டும் கிடையாது, வெளிநாட்டில் இருக்க பெரிய பெரிய சேனலில் கூட பிரேம் கமெண்டோவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பார்ட்டி கொடுத்தே தான் ஆகணும். அது இருக்கட்டும், வாங்க உட்காருங்க. சரி சரி வாங்க. சியர்ஸ். சியர்ஸ். மனோ, நீயும் கிளாஸ் எடுத்துக்கோ. எங்க கூட சேர்ந்து நீயும் கொண்டாடு. இல்ல, எனக்கு இந்த பழக்கம் இல்ல. அடே, நீ என்னப்பா பேசுற? இது கெட்ட பழக்கம் இல்ல, இதுதான் உண்மையான ஆம்பளையோட அடையாளம். நாளைக்கு உன்னோட ஆபீஸ்ல பார்ட்டி நடக்கும்போது நீ என்ன பண்ணுவ? அப்ப நடக்கிறத அப்ப பாத்துக்கலாம். ஆனா இப்ப எனக்கு மூடு இல்ல. மூடு இல்லையா? அப்ப மூட வர வைப்போம். நாம ஒன்று பண்ணலாம். பிரியாவை கூப்பிடுவோம், அவளை டான்ஸ் பண்ண வைக்கலாம். அதுக்கப்புறம் உனக்கு மூடு வந்துடும். செலிப்ரேஷன்ல பொண்ணு டான்ஸ் ஆடினா இன்னும் நல்லா இருக்கும். நீங்க உங்க வாயை மூடுங்க. நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எங்களை பார்த்து வாயை மூடுன்னு சொல்றியா? நாங்க சொல்றத கேட்கலைன்னா என்ன ஆகும்னு இப்போ உனக்கு காட்டுறேன் பாரு. முதல்ல உங்க 2 பேரையும் உங்க அப்பா அம்மா கிட்ட ஒப்படைச்சிருவேன்.
அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க அழுதுகிட்டு இருங்க. இங்க பாருங்க ஜெயதேவ் சார், நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது. நாங்க உங்களுக்கு நிறைய காசு கொடுத்துருக்கோம். இப்ப எப்படி எங்களை வெளியே போக சொல்லுவீங்க? காசு எங்களுக்காகவா நீ கொடுத்த? தங்குறது சாப்பிட்றது எல்லாம் உனக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்களா? நீங்க இப்ப சொல்றது எல்லாமே சரிதான். அதுக்குன்னு என்னோட வருங்கால மனைவியை டான்ஸ் ஆட சொல்லுவீங்களா? எனக்கு என்னவோ நீங்களாம் நல்லவங்கன்னு தோணல. நீங்க வேணும்னு எங்களோட கல்யாண ஏற்பாடுகளை பண்ணாம ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? கூட்டிட்டு போங்க இவனை. குட் மார்னிங். இங்க பாரு, இந்த ஜன்னலுக்கெல்லாம் கட்டைய வச்சு நல்லா சீல் பண்ணிடு. இங்க இருந்து யாரும் தப்பிக்க கூடாது. டோலி மேடம், எதுக்காக இப்படிலாம் பண்றீங்க? நாங்க இந்த ரூம்ல இருந்தா மூச்சு முட்டி செத்துருவோம். ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க. பண்ணிதான் ஆகணும். உங்க பாதுகாப்புக்காக இதை பண்ணிதான் ஆகணும். நிறைய பேர் உங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. உன்னோட அப்பா சும்மாலாம் உட்காந்துக்கிட்டு இருக்க மாட்டான். உன்னை இங்கிருந்து அவன் கூட்டு போறதுக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். உங்க அப்பா உன்னோட வருங்கால புருஷன் மாணவ கொன்னுட்டா என்ன பண்ணுவ சொல்லு? அதுக்கு தான் இதெல்லாம் பண்றோம். வெளியே போறதுக்கு நீ முயற்சி பண்ணாத. இங்கேயே கடங்க. கைதிங்க மாதிரி எங்களை இங்கே இருக்க சொல்றீங்களா? அது எப்படி நாங்க இருக்க முடியும்? இத பாருங்க, இதை தவிர வேற எந்த வழியும் இல்ல. ஒருவேளை நீங்க 2 பேரும் இங்க இருந்து தப்பிக்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா உங்க 2 பேரோட பணமும் ரயில்வே ட்ராக்ல தான் கிடைக்கும். அப்புறம் ஆணவ கொலைன்னு நியூஸ் பேப்பர்ல வரும். நல்ல அடி, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். மனோ, மனோ, என்னாச்சு பிரியா? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் முதுகு வலி இருந்துச்சு, அதான் பிரியாவை கொஞ்சம் மசாஜ் பண்ண சொல்லலாம்னு கேட்க வந்தேன். என்ன பிரியா, கேட்கக்கூடாதா? நீ இப்பெல்லாம் ரொம்ப மோசமானவனா இருக்க. உனக்கு சம்பந்தம் இல்லாத பொண்ணுகிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ராத்திரி இருட்டுல திருட்டுத்தனமா நீ தப்பா நடந்துக்கலாம்னு முயற்சி பண்றியா? சரி, இனிமே எல்லாத்தையும் பகல்லையே பண்றேன். உன் கண்ணு முன்னாடியே பண்றேன். உன்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டே பண்றேன், சரியா? ஜெயதேவ் சார், உங்களோட கேவலமான எண்ணத்தை எல்லாம் உங்க கூடயே வச்சுக்கோங்க. ஏ முன்னா, புடியவன விடுங்க, என்ன விடுங்க, விடுங்க. மனோ, விடுங்க அவனை, விடுங்க, விடுங்க ப்ளீஸ். என்ன விடுங்க, என்ன விடுங்க. வேணாம் மனோ, ப்ளீஸ் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன், ப்ளீஸ் அவனை விட்டுருங்க. முதல்ல என் காலாமுக்கு. டேய், என்ன பார்க்குற? இவளை காலமுக்கு சொல்லு. வேண்டாம் பிரியா, நீ இந்த ஆளோட பேச்சல கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. டேய் முன்னா, அடி அவனை. அவனுக்கு 4 அடி போடு. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பியும் உதவ மாட்டான். மானவ், மானவ், வேணாம் விட்டுருங்க. இன்னும் நல்ல Please. அடி. நான் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன், என்னோட மானவ விட்டுருங்க. நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். என்ன சொன்னாலும் பண்ணுவியா?
என் மூடையே கெடுத்துட்டா. ம். மானவ்,